பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் துல்ஹஜ், அதாவது 8வது நாள். இப்போ ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாள், ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் தான் யோமுத் தர்வியா என்று அழைக்கப்படுகின்ற துல்ஹஜ்ஜுடைய 8வது நாள். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உள்ளன, ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உள்ளன என்று அல்லாஹு தஆலா பன்மையாக அஷ்ஹுர் மாதங்கள் உள்ளன என்று சொல்கிறான். ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் என்று சொல்லும் போது ஷவ்வால், அதே போன்று நீங்கள் துல்கஅதா, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். இப்போ ஷவ்வால் துல்கஅதா என்று அல்லாஹ் இதில் நாங்கள் என்ன கவனிக்கணும் என்று சொன்னால், ஷவ்வால் துல்கஅதாவில் ஒரு ஹஜ்ஜுக்குரிய உம்ராவை நிறைவேற்றிக் கொள்ளலாம், ஹஜ்ஜுக்குரிய உம்ராவை நிறைவேற்றலாம் என்பதைத்தான் அந்த வசனத்திலிருந்து அறிஞர்கள் அதற்கு சொல்கின்ற விளக்கம். ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பிப்பது என்பது 8வது நாள், துல்ஹஜ் மாதத்துடைய 8வது நாள் தான் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பிக்கின்றன. இதைத்தான் இங்கு யோமு தர்வியா என்று நாம் இங்கே அழைக்கிறோம் இந்த நாளை. என் அருமையான சகோதரர்களே, இந்த 8வது நாளுடைய வணக்கங்களை பொறுத்தவரையில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாம் ஹஜ்ஜுடைய 3 முறைகளை உங்களுக்கு சொன்னோம். கிரான் இஃப்ராத் முறையிலே உள்ளவர்கள் இஹ்ராமிலே தொடர்ந்து இருப்பார்கள், அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. ஆனால் தமத்து முறையில் செய்கிறவர் என்ன செய்திருக்கிறாரு, இஹ்ராமிலிருந்து வெளியேறி இருக்கிறார், உம்ரா முடிச்சுட்டு அவர் இஹ்ராமிலிருந்து வெளியேறிட்டார். அவருக்கு 8வது நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அவர் என்ன செய்வார், சூரிய உதயத்துக்கு பின்னால் அவர் இஹ்ராமுக்கு முன்னர் செய்ய வேண்டிய சுன்னத்துகளில் இஹ்ராமுக்காக அவர் குளித்துக் கொள்வது, தனது உடலில் மனம் பூசிக்கொள்வது, இவற்றை செய்து கொண்டு அவர் ஹஜ்ஜுக்காக நியத்து வைப்பார். தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர் ஹஜ்ஜுக்காக நியத்து வைப்பார். நியத்து வைத்து லப்பைக ஹஜ்ஜன் என்று அவர் சொல்லுவார், லப்பைக ஹஜ்ஜன் என்று அவர் சொல்லுவார். சொல்லி அவர் என்ன செய்வார், நியத்து வைப்பார். அதன் பிறகு அவர் லுஹருடைய தொழுகைக்கு மினாவுக்கு செல்வார். லுஹருடைய தொழுகைக்கு எங்கே செல்வார், மினாவுக்கு செல்வார். இப்போ சில நேரங்களில் இப்போ உள்ளவங்க முன்கூட்டியே மினால கொண்டு போய் பஸ்ஸை நிறுத்திட்டாங்க, மினால 8வது நாள் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கிருந்தே இந்த காரியங்களை செய்வார். அங்கிருந்து என்ன செய்வார், இப்போ சொல்லப்படுகின்ற இந்த காரியங்கள் அங்கிருந்தே செய்வார். அப்படி இல்லை என்று சொன்னால் இவற்றை செய்துவிட்டு துஹருடைய தொழுகைக்காக மினாவுக்கு செல்வார். என் அருமையான சகோதரர்களே, 8வது நாள் மினாவிலே இருப்பது ஒரு சுன்னா. 8வது நாள் மினாவிலே தரித்திருப்பது என்பது என்ன, ஒரு சுன்னா. இந்த 8வது நாளிலே நாம் என்ன கவனிக்க வேண்டும், ஒருவர் இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அவர் தல்பியாவை ஆரம்பிப்பார். தல்பியாவை என்ன செய்வார், ஆரம்பிப்பார். தல்பியாவுடைய அந்த திரும்ப தல்பியாவை அவர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த 8வது நாளும் திரும்ப தல்பியா ஆரம்பிக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, 8வது நாள் மினாவுல தொழுகையை பொறுத்தவரையில் லுஹருடைய நேரத்தில் 2ஆக சுருக்கி தொழப்படும், அசரை அசருடைய நேரத்தில் 2ஆக சுருக்கி தொழப்படும், மகரிபை மகரிபுடைய நேரத்தில் 3ஆக தொழப்படும், இஷாவை இஷாவுடைய நேரத்தில் 2ஆக சுருக்கி தொழப்படும், ஃபஜ்ரை 2ஆக தொழப்படும். இப்படியாக தொழுகைகள் 4 ரகாத்துடைய தொழுகைகள் அந்தந்த நேரத்தில் 2ஆக சுருக்கி தொழப்படும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்போ இந்த 8வது நாளில் அவர் என்ன அதிகமாக தல்பியா சொல்வது, அதே போன்று நன்மையான காரியங்கள் அதிகம் ஈடுபடுவது, குர்ஆன் ஓதுவது, சுன்னத்தான தொழுகைகளை மாத்திரம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் அதை நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஃபர்தோடு நிறுத்திக் கொள்வது, அதிகபட்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா வித்திரை ஒருவர் தொழுது கொள்ளலாம், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை வேண்டுமானால் இவைகளை தொழுது கொள்ளலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த நாள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அந்த புனிதமான பகுதிக்குள் நாம் இருக்கிறோம், நாம் அந்த இஹ்ராம் என்ற அந்த புனிதமான நிலையிலே இருக்கிறோம். எனவே அதிகம் நாம் அமல்களில், இபாதத்துகளில், துஆக்களில், பிரார்த்தனைகளில் கவனம் செலுத்த வேண்டும். எனவே இந்த 8வது நாளுடைய வணக்கங்கள் இப்படி நிறைவடைந்ததன் பிறகு 9வது நாள் தான் அரஃபாவுடைய நாள், யோம அரஃபா. 9வது நாள் யோம அரஃபா என்று அழைக்கப்படுகின்ற அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரையில் இந்த நாள் என் அருமையான சகோதரர்களே ஒரு மகத்தான நாள். இந்த நாள் ஒரு ஹாஜி, ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர் தனது வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய மிகவும் பெருமதி மிக்க நாள். இதை ஒரு சாதாரணமாக ஒருவர் என்ன செய்யக்கூடாது, எண்ணிவிடக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரையில் மினாவில் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்ததன் பிறகு சூரிய உதயத்துக்கு பின்னால் அவர் அரஃபாவுக்கு செல்வார், அரஃபாவை நோக்கி வெளியேறுவார். சில நேரங்கள் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் மினாவில் பிந்திய இரவில் என்ன செய்வாங்க, வெளியேறி போவார்கள். ஏன்னா நெருக்கடி, கூட்டம் அதிகம், அப்படியான காரணங்கள்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த உரிய முறையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவர் என்னது 9வது நாளுடைய அந்த காலை சூரிய உதயத்துக்கு பிறகு
அவர் அரஃபாவுக்கு செல்வார். அரஃபாவுக்கு சென்று அங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரஃபாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நமிரா என்ற ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜிது நமிரா அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தங்கினாங்க. அங்கே ஒருவரனது அந்த இடத்துல தங்குவது சிறந்தது, அங்கே முடியுமாக இருந்தால். ஆனால் இப்போ கூட்டம் அதிகம், அப்படிலாம் தங்குறதுக்கு முடியாத ஒரு அவ்வளோ கூட்டம் நிறைந்து இருக்கும். அப்போ மஸ்ஜிது நமிராவில் ஒருவர் என்னது லுஹர் வரைக்கும் அங்கு தங்குவது, லுஹர் வரைக்கும் அங்கு தங்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு என்ன செய்தார்கள், மக்களுக்காக ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அது மாத்திரமல்லாமல் ரசூலுல்லாஹ் தொழுகை எப்படி அமைத்தார்கள் என்று சொன்னால், லுஹரை 2ஆக தொழுதார்கள், அதான் இகாம சொல்லி லுஹரை 2 ரக்காத்தாக தொழுதார்கள். அதற்கு பிறகு இகாம சொல்லி அசரை 2ஆக சுருக்கி தொழுதார்கள். லுஹருடைய நேரத்திலே தொழுதாங்க. லுஹருடைய நேரத்திலே அசர் லுஹர் 2ஆக சுருக்கி தொழப்பட்டதன் பிறகு இகாம சொல்லி அசரும் 2ஆக சுருக்கி தொழப்பட்டது. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள், அரஃபாவுக்குள் நுழைந்தார்கள். அரஃபாவுக்குள்ள ரசூலுல்லாஹ் நுழைந்த நறுமையான சகோதரர்களே, அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரையில் ஒருவர் தல்பியா சொல்லலாம். சஹாபாக்கள் சொல்றாங்க தல்பியா சொல்லி கொண்டிருந்தோம். அதே போன்று இன்னும் சிலர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படியான திக்ர்கள், அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ர், இப்படியான திக்ர்கள், இவைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த இப்படியான திக்ர்கள் தல்பியாக்கெல்லாம் இப்படி சொல்லி கொண்டிருந்தோம் சஹாபாக்கள் சொல்றாங்க. அது மாத்திரமல்லாமல் இந்த நாளில் ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், காபாவை முன்னோக்கியவர்களாக அந்த ஜபலுர் ரஹ்மான் என்ற மலை அடிவாரத்துக்கு கீழிருந்து காபாவை முன்னோக்கியவர்களாக தங்களுடைய ஒட்டகத்திலிருந்து கைகளை உயர்த்தியவர்களாக துஆ செய்ய ஆரம்பித்தார்கள், பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நாள் துஆவில் தான் கழிந்தது. எந்த அளவுக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் நோன்போடு இருக்கிறாங்களோ என்று மக்கள் சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு, ரசூலுல்லாஹ் நோன்போடு இருக்கிறாங்களோ என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கோப்பையில் பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் மக்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் அதை அருந்தினார்கள். அப்போ தான் சஹாபாக்கள் தெரியுது என்னது ரசூலுல்லாஹ் நோன்போடு இல்லை என்பது. அப்போ ஏன் அப்போ அந்த அளவு ரசூலுல்லாஹ் இபாதத்தில் கவனம் செலுத்தினாங்க. இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரஃபாவுடைய நாளில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, போயிட்டு நல்லா நிறைய தூங்குவாங்க, தூங்குறதுக்குரிய நேரமாக இருக்கும், அல்லது யாரையோ ஒரு சந்திக்கிறதுக்காக அதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொண்டு அங்கே இருப்பாங்க, அல்லது வேறு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். இந்த இபாதத்துகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது மிக குறைவாக இருக்கும். அப்போ எனவே நறுமையான அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் அது முழுமையாக துஆவுக்காக ஒதுக்கி. அடுத்து என்னது, துஆ என்பது தனியாக கேட்கப்பட வேண்டும், கூட்டாக அல்ல. நிறைய பேர் இப்போ துஆ என்ன செய்கிறாங்க, கூட்டாக ஆக்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் தனியாகத்தான் துஆ கேட்டார்கள், சஹாபாக்கள் தனியாகத்தான் அந்த இபாதத்தை செய்தார்கள். எனவே கூட்டாக செய்வது என்பது நபி வழி அல்ல, நபி வழிக்கு முரண். அப்படி செய்தால் அது நிராகரிக்கப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அதே மாதிரி அரஃபாவில் ஜபலுர் ரஹ்மான் என்ற மலையில் ஏறுவதை மக்கள் புனிதமாக நினைக்கிறார்கள், சிறப்பாக கருதுறாங்க. அது பிழையானது. அப்படி ஒரு நடைமுறை ரசூலுல்லாஹ் காட்டித்தரவில்லை. ஜபலுர் ரஹ்மான்ல ஏறுவது சிறந்தது புனிதமானது இல்லை. ரசூலுல்லாஹ் மலை அடிவாரத்துக்கு கீழிருந்து காபாவை முன்னோக்கியவர்களாக பிரார்த்தித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் அரஃபா குல்லுஹா மௌகிஃப், அந்த அரஃபா முழுவதும் தங்குவதற்குரிய இடம், அரஃபா முழுவதும் தங்குவதற்குரிய இடம். நான் இந்த ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல தான் இருந்தாங்கன்னு அந்த இடத்துல அப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல, அரஃபா முழுவதும் தங்குவதற்குரிய இடம். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவிலே தங்குவதுதான் ஹஜ். எனவே ஒருவர் எதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் என்று சொன்னால், நான் அரஃபா உள்ள அந்த அரஃபா உட்குள், அரஃபா பகுதிக்குள், அந்த எல்லைக்குள் நான் இருக்கிறேனா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் அரஃபாவில் தங்குறதுக்குரிய கடைசி நேரமாக எதை அறிவித்தாங்க, ரசூலுல்லாஹ் அரஃபாவில் தங்குவதற்கு கடைசி நேரமாக அறிவித்தது அந்த முஸ்தலிஃபாவுடைய இரவுல ஃபஜ்ருக்கு முன்னால, முஸ்தலிஃபாவில் தொழப்படுகின்ற ஃபஜ்ர் இருக்குதா இல்லையா, அந்த ஃபஜ்ருக்கு முன்னால் ஒருத்தர் அரஃபாவில் வந்து சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு ஹஜ்ஜு கிடைச்சிடும். முஸ்தலிஃபாவுடைய இரவுல நாங்கள் என்ன செய்வோம், ஃபஜ்ர் தொழுவோம். அந்த ஃபஜ்ருக்கு முன்னால் ஒரு அரஃபாவை அடைந்து விட்டால் அவருக்கு ஹஜ்ஜு கிடைத்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அந்த அளவு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அரஃபாவுடைய இந்த நாள் மிக முக்கியமானது. இந்த நாளில் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா, நரகத்துக்குரியவர்களை அல்லாஹ் அதிகம் விடுதலை செய்கின்ற நாள். அல்லாஹ் நரகத்துக்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்கின்ற ஒரு நாள் அரஃபாவுடைய நாள் தான். இப்படி நீங்க ரமலான்ல கூட இந்த சிறப்பை நீங்க இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல, ரமலான்ல ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் என்ன செய்வார்கள், நரகத்துக்கும் விடுதலை செய்யப்படுவாங்க. ஆனால் இதில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றாங்க, அரஃபாவுடைய நாளில் நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுவார்கள். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் தனது அடியார்களின் பக்கம் நெருங்கி வருகின்ற ஒரு நாள். மலக்குகளிடம் அல்லாஹு தஆலா இவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள், எதை நாடி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். பெருமையோடு அல்லாஹ் கேட்பான் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். எனவே
அவர்கள் எதை நாடி வந்தார்களோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை அந்த கேள்வியிலிருந்தே விளங்க முடிகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இந்த அரஃபாவுடைய நாளுடைய இந்த இபாதத்துகள் வணக்கங்களில் நாம் கூடுதலான கவனம் செலுத்துவது, இது ஒரு ஹாஜுடைய வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அரஃபாவுடைய நாளுடைய இந்த இபாதத்துகள் இப்படியாக நிறைவு செய்ததன் பிறகு சூரியன் மறையும் வரை துஆவில் இருப்பார். லுஹருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் வரை துஆவுக்குரிய நேரம், துஆவிலும் பிரார்த்தனையிலும் இருப்பார். எனவே நறுமையான சகோதரர்களே, துஆ ஒரு முக்கியமான இபாதத். துஆ என்பது முக்கியமான இபாதத். ஒருவர் அந்த துஆவில் தன்னுடைய ஈருலக வாழ்க்கையுடைய நன்மைகள், அதே போன்று தனது குடும்பம், இஸ்லாமிய உம்மத், இந்த அனைத்துக்காகவும் அவர் அந்த துஆவை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நறுமையானவர்களே, சூரியன் முழுமையாக மறைந்ததன் பின்னால் மகரிபை அங்கு தொழாமல், அரஃபாவில் மகரிபை தொழாமல் சூரியன் முழுமையாக மறைந்தவுடன் அவர் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வெளியேறுவார். ரசூலுல்லாஹ் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வரும்போது சஹாபாக்களுக்கு அமைதியாக வருமாறு சொன்னார்கள். அமைதியை பேணுங்கள், அமைதி அமைதி என்று சொன்னாங்க என்ற செய்தியையும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரஃபாவுடைய அந்த தினத்தில் ஒருவர் ஒட்டகத்திலிருந்து விழுந்து மரணித்தார். அரஃபாவுடைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அவர் அவருடைய தலையை மறைக்காதீர்கள், ஆண்கள் தலையை மூடக்கூடாது என்ற சட்டம் அந்த ஹதீஸ்ல எடுக்கப்படுது. அவருடைய தலையை மூடாதீர்கள், அவருக்கு மனம் பூசாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவரை குளிப்பாட்ட சொல்றாங்க, மனம் பூசாதீங்க, தலையை மறைக்காதீங்க. அவர் அணிந்திருந்த அந்த வெள்ளை இஹ்ராம் என்பது அந்த வெள்ளை துணிகள், அதனாலே அதை கொண்டே அவரை நீங்க என்ன செய்யுங்க, கஃபன் செய்யுங்கள். அவர் மறுமையுடைய நாளில் யுபாசு யௌமல் கியாமத்தி முலப்பியா, மறுமையில் அவர் தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார். மறுமையில் தல்பியா சொன்னவராக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த தல்பியாவை சொன்னவராகத்தான் அவர் மறுமையில் எழுந்திருப்பார். எவ்வளவு ஒரு உயர்வு, சிறப்பு பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த தல்பியாவுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு நாம் முழுமையாக அடிபணிவதையும் கட்டுப்படுவதையும், அல்லாஹ்வுக்கு புகழையும் அல்லாஹ்வுக்கு ஆட்சியையும் நிஅமத்தையும் நாம் சேர்க்கக்கூடிய, அல்லாஹ் எந்த ஒரு இணையுமற்றவன் என்று அந்த ரப்புல் ஆலமீனுடைய ஓரிரை கொள்கையை பிரகடனப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இந்த தல்பியாவுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாளுடைய அமல்களை ஒருவர் நிறைவு செய்ததன் பிறகு, அவர் சூரியன் முழுமையாக மறைந்ததன் பிறகு முஸ்தலிஃபாவை நோக்கி வெளியேறுவார். இதில் கொஞ்சம் திரும்புவாங்க. இதில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த படங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது இதுதான் நாங்கள் ஜபலுர் ரஹ்மான்னு சொன்னோம். ஒரு தூண் இருக்குது பாருங்க, ஜபலுர் ரஹ்மா. இதில் ஏறுவது என்னது, புனிதமாக கருதுவது என்பது பிழையானது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, அப்படி ஒரு நடைமுறை கிடையாது. இது இங்கே தெரியுது ஜபலுர் ரஹ்மா. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய படத்தில் ஒரு கஅபாவை முன்னோக்கியவராக, கிப்லாவை முன்னோக்கி துஆவை அமைத்துக் கொள்வார். இங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் தான் மஸ்ஜிது நமிரா. இந்த மஸ்ஜிது நமிரா என்ற இந்த மஸ்ஜித், இதனுடைய முன்பகுதி அரஃபாவுக்கு வெளியே இருக்குது. அதனால் லுஹருக்கு பின்பகுதிக்கு சென்று விட வேண்டும். இது மஸ்ஜிது நமிரா என்பது இந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதாகும். இவைகள் இது சம்பந்தமாக உள்ள இந்த தகவல்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, சூரியன் முழுமையாக மறைந்ததும் அரஃபாவிலிருந்து ஒருவர் முஸ்தலிஃபாவை நோக்கி புறப்படுதல் என்பதை பார்த்தோம். என் அருமையான சகோதரர்களே, முஸ்தலிஃபாவுக்கு ஒருவர் சென்றவுடன், இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முஸ்தலிஃபாவுக்கு போனோடனே கற்களை பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. முஸ்தலிஃபாவுக்கு போனோடனே முதல் வேலையாக கற்களை பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பிழை. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், முஸ்தலிஃபாவுக்கு ரசூலுல்லாஹ் போன உடனே முதலாவது வுது செய்து விட்டு அவர்கள் மக்ரிபை தொழுதார்கள். அதான் இகாம சொல்லி மக்ரிபை தொழுதார்கள். அதற்கு பிறகு இகாமத்து சொல்லி இஷாவை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுதார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை. இதை செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் தூங்கி விட்டாங்க. வேற எந்த ஒரு அமலும் செய்யல. ரசூலுல்லாஹ் மக்ரிபை அதான் இகாம சொல்லி மக்ரிபை தொழுதார்கள், இகாம சொல்லி இஷாவை 2ஆக சுருக்கி தொழுதார்கள், ரசூலுல்லாஹ் தூங்கிட்டாங்க. வேற எந்த ஒரு வணக்கத்திலும் ரசூலுல்லாஹ் ஈடுபடலை என்பதை நாம் விளங்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இப்ப மக்கள் என்ன செய்யறாங்கடா, போனோடனே தொழுகைக்கு கவனம் செலுத்தாம கற்களை பொறுக்கிறாங்க. கற்களை முஸ்தலிஃபால பொறுக்கிறது ஏதோ ஒரு சிறப்பு புனிதம் நினைக்கிறாங்க. அது பிழையானது. ஒரு வசதிக்காக பொறுக்கிக் கொள்வார்ன்றா பிரச்சனை இல்லை. ஆனால் கற்களை முஸ்தலிஃபாவில் தான் பொறுக்க வேண்டும் என்பது ஒரு பிழையான ஒரு கருத்து, ஒரு பிழையான சிந்தனை. ரசூலுல்லாஹ் தெளிவாக வருது, மினாலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்லும், முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு செல்லும் வழியில் கற்களை பொறுக்கினாங்க என்பதுதான் செய்தியில் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்தலிஃபாவுக்கு நாங்கள் சென்றவுடன் மக்ரிபை இஷாய், மக்ரிபை 3ஆக தொழுவது, அதான் இகாம சொல்லி, அதன் பிறகு இகாம சொல்லி இஷாவை நாங்கள் 2ஆக சுருக்கி தொழுவது.
தொழுது விட்டு தூங்கி விடுவது. முஸ்தலிஃபாவுடைய இரவு நீங்கள் எடுத்தீங்கன்னா சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால் நோயாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள் வந்து சில நேரம் அவங்களுக்கு உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடியவங்க, இப்படியானவர்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்குது. பிந்திய இரவுல என்ன செய்யலாம் என்று சொன்னால் அவங்க மினாவுக்கு செல்லலாம். இரவனுடைய பெரும் பகுதி கழிந்ததன் பிறகு அவங்க முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு என்ன செய்யலாம், அவர்கள் செல்லலாம் என்ற ஒரு சலுகை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது தவிர மற்றவர்கள் அனைவரும் முஸ்தலிஃபாவில் என்ன செய்ய வேண்டும், அந்த இரவிலே தங்கி ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டவுடன் அந்த முதல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவு செய்ததன் பின்னால் அவர் மஷ்அருல் ஹராம் என்பது முஸ்தலிஃபாவுடைய பள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து என்ன செய்வார், அவர் துஆக்கள்ல ஈடுபடுவார், அல்லாஹ்வை திக்ர் செய்வார். சூரியன் உதயமாவதற்கு முன்னால் அவர் என்ன செய்வார், முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு செல்வார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவு செய்து ஃபஜ்ருடைய தொழுகையை முஸ்தலிஃபாவில் நிறைவு செய்தவுடன், ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்தவுடன் ஒருவர் மஸ்ஜருல் ஹராம் என்ற அந்த முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளி அந்த இடத்துக்கு வர முடியும் என்றால் அங்கு வந்து துஆ செய்வது, இல்லை என்றால் அவர் இருக்கக்கூடிய இடத்துல துஆக்கள் பிரார்த்தனைகளை ஈடுபட்டு விட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்வார், முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவை நோக்கி செல்வார். இப்படி செல்கின்ற போது தான் ரசூலுல்லாஹ்களுக்கு கற்கள் பொறுக்கி கொடுக்கப்பட்டன என்பதை பார்க்கிறோம். ஒரு வசதியான இடத்துல கற்களை பொறுக்கிக் கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹ் அந்த வாதி முஹஸ்ஸிர் என்ற இடம் இருக்குது. முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு போற வழியில் வாதி முஹஸ்ஸிர் என்றால் அப்ரஹாவுடைய படைக்கு தண்டனை இறங்கிய இடம், அப்ரஹாவுடைய படை அளிக்கப்பட்ட தண்டனை இறங்கிய இடம். அந்த இடத்தால் ரசூலுல்லாஹ் மிக வேகமாக நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடத்துல ரசூலுல்லாஹ் மெதுவாக செல்ல விரும்பவில்லை, அந்த இடத்தை வேகமாக கடந்தாங்க என்பதையும் செய்திகளில் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு செல்கின்ற அந்த நாள் தான் 10வது நாள், யௌமுன் நஹர் என்று அழைக்கப்படுகின்ற 10வது நாள். இதுதான் நாங்கள் சொன்ன முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளி தான் இது. மஸ்ஜிதுல் ஹராம் நாங்கள் சொல்கிறோமா இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி முஸ்தலிஃபாவில் இந்த பள்ளி இருக்கு. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, 10வது நாளுடைய வணக்கங்களை பார்ப்போம். 10வது நாளுடைய வணக்கங்களை பார்ப்போம். யௌமுன் நஹர் என்று அழைக்கப்படும். இந்த நாளை ஹஜ்ஜுல் அக்பர் என்றும் அழைப்பார்கள். இந்த நாளை எப்படி அழைப்பாங்க, ஹஜ்ஜுல் அக்பர். ஏண்டா இந்த நாளில் தான் அதிகமான வணக்கங்கள் உள்ள நாள், அதிகமான இபாதத்துகள் உள்ள ஒரு நாள் என்ற காரணத்தால் பெரிய ஹஜ்ஜுல் அக்பர் என்றும் இதை அழைப்பார்கள். யௌமுன் நஹர் என்று இந்த நாளை அழைப்பார்கள். இப்படி பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்ற ஒரு நாளாக இந்த பெருநாளுடைய நாள் 10வது நாள் அமைந்திருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, 10வது நாளுடைய வணக்கங்கள்ல சூரிய உதயத்துக்கு பிறகு லுஹருடைய தொழுகைக்கு முன்னால், அதாவது இங்கு காட்டப்படுகின்ற இந்த ஜம்ரா உங்களுக்கு தெரியும், இது இறுதியாக இருக்கக்கூடிய ஜம்ரா. இந்த ஜம்ராவில் வந்து 7 கற்களை எரிய வேண்டும். மினா வந்து வலதுபுறமாகவும் கஅபா இடப்புறமாகவும் இருக்கக்கூடிய விதத்தில் இதில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய இதே முறையில் கற்களை எறிவது என்பது சுன்னா. 7 கற்கள், பொடிக்கற்கள், மிகவும் பொடிக்கற்களாக கற்களை பொறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக சிறிய கற்கள். இந்த பொடிக்கற்களாக 7 கற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கல்லை நாம் எரியும் போதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்ப இதுதான் 10வது நாளுடைய முதல் வணக்கம். 10வது நாளுடைய முதல் வணக்கம் இதுதான், 7 கற்களை எறிவது. 3 ஜம்ரா இருக்கும், அதுல கடைசியா உள்ளதுல மட்டும்தான் எரியுது. இது மாதிரி 3 ஜம்ராக்கள் இருக்கும். முதலாவது உள்ளதுல எரியறது இல்லை, 2வதுல எரியறது இல்லை, 3வது உள்ளதான் எரிய வேண்டும். 3வது உள்ளத்துல என்ன செய்யறாங்க, 7 கற்களை எரிய வேண்டும். ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது. அந்த கற்களை எரிந்து முடிந்ததன் பிறகு என் அருமையான சகோதரர்களே, அடுத்து உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய 3 முறைகள். அதில் தமத்து கிரான் என்ற முறையில் ஹஜ் தமத்து செய்யக்கூடியவர்கள், கிரான்ல செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, ஹதியை கொடுப்பாங்க. ஹதி என்ற குர்பான். அந்த ஹதி வந்து ஒரு ஆடு அல்லது ஒட்டகத்தில் 7 பேர் கூட்டு சேரலாம், மாட்டில் 7 பேர் கூட்டு சேரலாம். இப்படியாக என்ன செய்வார்கள், அந்த ஹதி அதை நிறைவேற்றுவார்கள். அதற்கு பிறகு முடியை என்ன செய்வார்கள், மலிப்பார்கள். மலிப்பது சிறந்தது, மொட்டை போடுவது அல்லது முடியை நன்றாக குறைப்பது. இதில் வந்து விரும்பியதை தெரிவு செய்து கொள்ளலாம். பெண்கள் விரல் நுனியாலோ முடிகளை எடுத்துக்கொள்வாங்க. இது வந்து இதில் 3வது வணக்கம். இப்போ இந்த வணக்கங்களில் இதை முடிந்தவுடன் அவர் முதல் இஹ்ராமிலிருந்து விடுபடுவார். இதில் வந்து 2 ஒருத்தர் செஞ்சிட்டா கூட இஹ்ராமிலிருந்து வெளியேறிவிடுவார். கல்லை எரிஞ்சிட்டாரு என்று வைங்க, கற்களை எரிந்து விட்டார், முடியை எடுத்து விட்டார் என்றால் அவர் முதல் இஹ்ராமிலிருந்து விடுபடுவார். குர்பானி என்பது என்னது, ஹதி என்பது
ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த 13வது நாள் மகரிப் வரைக்கும் அதுக்கு நேரம் இருக்கிறது, ஹதீக்கான நேரம் இருக்கிறது. எனவே 2 விஷயங்கள் நிகழ்ந்தாலும் அவர் என்ன செய்வார்? முதல் இஹ்ராம்ல இருந்து விடுபடுவார். முதல் இஹ்ராம்ல இருந்து விடுபடுவது என்ன பொருள் என்றால், மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடுவதை தவிர மற்ற அனைத்தும் ஹலால். மற்ற அனைத்தும் என்னது? தைத்த ஆடைகள் அணியலாம், மனம் பூசலாம், அந்த நகங்களை வெட்டலாம், இப்படி தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குதா இல்லையா? இதற்கெல்லாம் அனுமதி கிடைக்கும். இதுதான் முதல் இஹ்ராம்ல விடுபடுவது என்பது. எது ஒன்றே ஒன்று மாத்திரம் ஹராம், எது? மனைவியோடு இல்லற வாழ்வில் ஈடுபடுவது மாத்திரம் அங்கு ஹராமாக்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனால் இஃப்ராதுல் ஹஜ் செய்கிறவரை பொறுத்தவரையில் அவருக்கு குர்பானி கிடையாது, அவருக்கு என்ன ஹதி இல்லை. அவர் என்ன செய்வார்? கல்லெறிவார், முடி எடுத்தாருன்னா அவர் முதல் இஹ்ராம்ல இருந்து அவர் விடுபடுவார். அதற்கு பிறகு அருமையான சகோதரர்களே, இந்த நாளில் தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை செய்வதற்காக ஒருவர் என்ன செய்வார்? மக்காவுக்கு செல்வார். அதை அவர் நார்மல் ட்ரெஸ் தான் சொல்லலாம், நார்மல் ட்ரெஸ்ல அவருக்கு போகலாம். ஏன்னா அவர் முதல் இஹ்ராம் விடுபட்டார். இதில் இந்த வெள்ளை துணிகளோடு போகணும் கிடையாது, நார்மல் ட்ரெஸ்ல சாதாரண ஆடையில் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? குளித்து கொண்டு ஆடைகளை மாற்றிக்கொண்டு போகலாம். அப்போ எனவே நேரமான சகோதரர்களே, தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுக்குரிய தவாஃபுக்காக அவர் என்ன செய்வார்? அங்கே காபாவுக்கு செல்வார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுக்குரிய தவாஃபுக்கும் ஆரம்பத்தில் செய்கிற தவாஃபுக்கும் இடையில 2 வித்தியாசங்கள் இருக்கும். அந்த ஆரம்பத்தில் முதலாக வந்தோடனே செய்கிற தவாஃபுக்கும் ஹஜ்ஜுக்குரிய தவாஃபுக்கும் இடையில 2 வித்தியாசங்கள். ஒன்று என்னது என்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, வலது புஜம் என்ன செய்கிறது? அந்த திறப்பது என்பது இதில் கிடையாது. வலது புஜம் என்னது? திறப்பது என்பது இதில் கிடையாது. அதே போன்று ரமல், அந்த 3 முறை வேகமாக நடப்பது என்பது இந்த தவாஃபில் என்னது? கிடையாது. எனவே இந்த 2 தவிர மற்ற அனைத்தும் முந்தைய தவாஃபை போன்று தான். இந்த 2 மட்டும்தான் வேறுபடும். தவாஃபை முடித்து கொண்டதன் பிறகு அவர் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து என்ன செய்வார்? 2 ரக்காயத்தை அவர் தொழுது கொள்வார், சுன்னா. அதற்கு பிறகு நான் ஆரம்பத்தில் பார்த்த சம்சம் நீரை அருந்துவது, மறுபடியும் ஹஜ்ஜர் அஸ்வதை முத்தமிட முடியும் என்றால் முத்தமிடுவது. அதன் பிறகு அவர் என்னது? சாய் செய்வது. சாயை பொறுத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாய் என்பது இதில் தமத்துவ முறையில் செய்யக்கூடியவர், ஹஜ்ஜ தமத்துவ முறையில் செய்யக்கூடியவருக்கு என்ன இருக்குது? சாய் இருக்குது. ஆனால் கிரான்ல இஃப்ராதில் செய்யக்கூடியவர் ஆரம்பத்தில் செய்த தவாஃபுக்கு பிறகு சாய் செய்திருந்தால், கிரான்ல இஃப்ராதில் செய்கிறவர் ஆரம்பத்தில் அவர் தவாஃப் செஞ்சாரா இல்லையா? அதற்கு பிறகு சாய் செய்திருந்தால் இங்கே அவர் சாய் செய்ய வேண்டியதில்லை. ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு பிறகு சாய் செய்ய வேண்டியதில்லை. ஆரம்பத்தில் அவர் சாய் செய்யவில்லை என்றால் ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு பிறகு சாய் செய்ய வேண்டும். இது யாரு? எந்த முறை ஹஜ் செய்கிறவங்க? கிரான்லையும் இஃப்ராத்லையும். தமத்துல உள்ளவருக்கு என்னது? 2 சாய் இருக்குது. தமத்துல் உள்ளவருக்கு என்ன இருக்குது? 2 சாய் இருக்குது. உம்ராவுக்குரிய ஒரு சாய், ஹஜ்ஜுக்குரிய ஒரு சாய் என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்போ இந்த சாயை நிறைவு செய்ததன் பிறகு இஹ்ராமிலிருந்து முழுமையாக வெளியேறுவான். இஹ்ராமிலிருந்து முழுமையாக வெளியேறுவார்கள். அதாவது மனைவியோடு இல்லத்தில் ஈடுபடு உட்பட அனைத்தும் ஹலால் ஆகிவிடும். அதன் பிறகு என் அருமையான சகோதரர்களே, பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களுடைய வணக்கங்கள், பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களுடைய வணக்கங்கள், இந்த நாட்களைத்தான் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படும். ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகின்ற நாட்கள். இந்த பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களுடைய வணக்கங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் பிறை 11, 12 மினாவில் இரவிலே தங்குவது வாஜிப். மினாவில் என்ன செய்யணும்? இரவிலே தங்குவது வாஜிப். இரவில் தங்க வேண்டும். நாங்கள் மினாவில் தான் தங்குறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லைங்களா? இது ஒரு விஷயம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, தொழுகைகள் என்ன செய்யப்படும்? உரிய நேரத்தில் சுருக்கி தான் தொழப்படும். லோஹருடைய நேரத்தில் 2ஆ தொழப்படும், அசருடைய நேரத்தில் 2ஆ தொழப்படும், மகரிப 3ஆ தொழப்படும், இஷாவுடைய நேரத்தில் 2ஆ சுருக்கி தொழப்படும், சுபஹுடைய நேரத்தில் 2ஆ தொழப்படும். இப்போ 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகள் 2ஆக சுருக்கி தொழப்படும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இந்த நாட்களில் லுஹருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறைவதற்கு முன்னால் இங்கே உங்களுக்கு 3 ஜம்ராக்கள் காட்டப்பட்டிருக்கு. இந்த 3 ஜம்ராக்களையும் கல்லெறிய வேணும். முதலாவது ஜம்ரால 7 கற்கள், பொடி கற்கள். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது. அதன் பிறகு கொஞ்சம் முன்னால காபாவை முன்னோக்கியவராக என்ன செய்வார்? அவர் துவா செய்வார், கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பார். 2வது ஜம்ராலையும் 7 கற்கள், ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது. கல்லை எறிந்துட்டு கொஞ்சம் முன்னால கிப்லாவை முன்னோக்கியவராக துவா செய்வது, இருக்கரம் ஏந்தி பிரார்த்திப்பது. 3வது ஜம்ராவிலும் என்ன செய்யணும்? 7 கற்கள் எறிய வேண்டும். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். இதுல பிரார்த்திப்பது என்பது கிடையாது. துவா செய்வது என்பது இறுதியான ஜம்ராவில் கிடையாது. முதலாவது 2வது ஜம்ராவில் மாத்திரம்தான் கற்களை எறிந்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பது என்ற அந்த நபி வழி முறை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, மொத்தம் 21 கற்கள், ஒவ்வொன்றிலும் 7 கற்கள்.
ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது. முதலாவதிலும் இரண்டாவதிலும் என்ன செய்வது? கற்களை எறிந்து விட்டு துவா செய்வது, காபாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பது. கடைசியில் துவா செய்வது கிடையாது, கற்களை எறிந்தவுடன் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். எனவே இதுதான் இந்த பிற கொஞ்சம் நீங்கள் இதில் வந்து பிற 11, 12, 13 ஆகிய நாட்களுடைய வணக்கங்கள். பிற 11, 12, 13 ஆகிய நாட்களுடைய வணக்கங்கள். இதில் நீங்கள் தல்பியாவை எப்போ நிறுத்துவேன்? நாங்கள் 8வது நாள் ஆரம்பிக்கக்கூடிய தல்பியாவை எப்போது நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் 10வது நாள் ஒரே ஒரு ஜம்ரால கல்லெறிந்தோமா இல்லையா? 10வது நாளில் கடைசி ஜம்ரால கல்லெறிவோம். கல்லெறிந்து முடிகிறதோட தல்பியாவை நிறுத்துவோம். நிறுத்திவிட்டு தக்பீரை ஆரம்பிப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா. இந்த மாதிரி இந்த தக்பீரை 10வது நாள் கல்லெறிந்ததிலிருந்து அதை முடிந்தவுடன் தக்பீரை ஆரம்பித்து விடுவோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து தக்பீர் தான். பிறகு 11 தக்பீர் தான், 12, 13 தக்பீர் தான் சொல்லிக் கொண்டிருப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பிறகு 12 கற்களை எறிந்து விட்டு அவசரமாக வெளியேற நினைப்பவர்கள் மினாவை விட்டு வெளியேறலாம். கற்களை எறிந்து விட்டு வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறுவதாக இருந்தால் சூரியன் மறைவதற்கு முன்னால், மகரிபுக்கு முன்னால் அவங்க மினாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்னால் என்ன செய்து விட வேண்டும்? வெளியேற வேண்டும். சூரியன் மறைந்து விட்டதா அன்றைய இரவு அவங்க மினாவில் தங்கிவிட்டு பிறகு 13 லுஹருக்கு பிறகு இந்த 3 ஜம்ராக்களும் கற்களை எறிந்து விட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மினாவை விட்டு வெளியேற வேண்டும். அப்போ நல்லா கவனிங்க, 10வது நாள் கடைசி ஜம்ராவில் மட்டும்தான் கல் எறிவது. ஆனால் பிற 11, 12, 13 3 ஜம்ராக்களும் கல் எறியும். ஒவ்வொரு நாளும் 21 கற்கள், ஒவ்வொரு நாளும் 21 கற்கள், 7 கற்களாக வரும். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது. இந்த கற்களை எறியும் போது ஷைத்தான் ஏதோ முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வு அல்ல, மாறாக இது ஒரு வரலாற்று நிகழ்வோடு கொண்ட ஒரு வணக்கம், இபாதத். அதாவது ஷைத்தானை மீதுள்ள வெறுப்பும் எதிர்ப்பும் ஒருவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை அது காட்டுகிறது. அதற்கு மாறாக முன்னால் ஏதோ ஷைத்தான் இருக்கிறான் என்ற அந்த நிலைப்பாடு என்பது பிழையானது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ இப்படியாக இந்த பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களுடைய இபாதத்துகள் முடிந்ததன் பிறகு கடைசியாக உங்களுக்கு தெரியும் தவாஃபுல் விதா, விடைபெறும் தவாஃப் என்று ஒரு தவாஃப் இருக்கிறது. இந்த அது கொஞ்சம் அதுக்கு முன்னால் மர திரும்ப வாங்க, கொஞ்சம் வாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கற்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கற்களுடைய அளவு அந்த நடுவில் உள்ள மாதிரி கற்கள், பெரிய கற்களாகவும் இல்லாமல் அந்த நடுவில் அந்த கல்லுடைய அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரியான பொடி கற்களை எறிவதற்காக ஒரு என்ன செய்வது? பயன்படுத்திக் கொள்வது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, தவாஃபுல் விதா, இந்த பயண தவாஃப், விடைபெறும் தவாஃபை பொறுத்தவரையில் இந்த தவாஃப் என்பது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்று. ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்று. நாங்கள் ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை எப்படி செய்தோமோ அதே மாதிரி தான் இதையும் செய்வோம். ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை எப்படி செய்தோமோ அதே போன்று தான் இந்த தவாஃப். இந்த தவாஃபை நாம் நிறைவு செய்தன் பிறகு மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து 2 ரக்காத்துகள் தொழுவோம். இதில் வந்து மாதவிடாய் பெண்கள், பிள்ளை பேற்றுடைய பெண்கள், அவங்களுக்கெல்லாம் இதில் என்னது, அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. அவங்க அதுக்கு பரிகாரம் நிறைவேற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க இதை நிறைவேற்றாமல் என்ன செய்யலாம்? மக்காவிலிருந்து வெளியேறலாம். அவங்களுக்கு இந்த சலுகை இருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இதில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தவாஃபை முடித்ததன் பிறகு, இந்த தவாஃபை முடித்ததன் பிறகு சிலர் என்ன செய்யறாங்கடா, அப்படியே பின்னால் வராங்க, காபாவை பார்த்து பின்னோக்கி ரிவர்ஸில் வராங்க. இப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹ் கட்டுத்தரல. சாதாரணமாக தவாஃபை முடித்துட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அவர் சாதாரணமாக வரலாம். பின்னால் வந்து அவங்கள்ட்ட மோதி இவர்கிட்ட மோதி இந்த பிரச்சனை தேவையில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றால், இந்த தவாஃபை முடித்தால் மக்காவில் தங்கக்கூடாது. தவாஃபுல் விதாவை முடிச்சிட்டோமா மக்காவில் தங்குறது கிடையாது. இதை நீங்கள் கடைசியாக வச்சுக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் இது இருக்க வேணும். இதை முடிச்சுட்டு ஷாப்பிங் போகக்கூடாது. புரியுதா அவங்க சொல்கிறது? அப்போ இது வந்து என்னது? கடைசி. இதை முடித்து விட்டால் நாங்கள் மக்காவில் என்ன செய்யணும்? வெளியேற வேண்டும். நாங்கள் சில திட்டம் போட்டு அந்த திட்டத்தில் தவறுதாக வேறு விஷயம். ஆனால் எங்களோட பிளான் இப்படி திட்டம் இருக்க வேண்டும். இதை முடித்தால் மக்காவை விட்டு வெளியேற வேண்டும். இதுதான் கடைசி. அப்போ இதை முடிச்சுட்டா அங்கே மக்காவில் தங்கக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் இந்த ஹஜ்ஜுடைய முறை. இப்போ நாங்கள் ஹஜ்ஜுடைய முறையை தெளிவுபடுத்திக்கிறோம். 8வது நாளிலிருந்து உள்ள வணக்கங்கள், 8வது நாளுடைய வணக்கங்கள் என்ன, 9வது நாளுடைய வணக்கங்கள் என்ன, 10வது நாளுடைய வணக்கங்கள் என்ன, 11, 12, 13 இப்படி இந்த வணக்கங்களை உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இதில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம். இதில் இன்னொரு ஒரு சட்டம் என்னென்று சொன்னால், தமத்தூல கிரானில் ஹஜ் செய்யக்கூடியவங்க வந்து அந்த ஹதி, இப்போ ஹதி வந்து கொடுக்கறது அவங்க பணம் வச்சுருப்பாங்க. சில அந்த பணம் என்னது காணாமல் போய்விட்டு அதில் ஏதோ நடந்துட்டு வைங்களேன். அப்போ இப்படியானவர்களுக்கு இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுதுன்னு சொன்னால், அவங்க அதுக்கு பரிகாரமாக 10 நோன்புகள் நோட்க வேண்டும்.
எத்தனை நோன்பு? 10 நோன்புகள் நோட்க வேண்டும். 3 நோன்புகள் மக்காவிலும் 7 நோன்புகள் ஊர் திரும்பியவுடன் நோற்றுக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இதுவும் அவர்களுக்குரிய ஒரு சட்டமாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் இதனுடைய விளக்கம். உங்களுக்கு இது சம்பந்தமாக எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு என்ன செய்யலாம், விளக்கம் பெறலாம். நல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது இப்போ தமத்தூல கிரானில் உள்ளவர்கள் அவங்களுக்கு அந்த குர்பானிக்குரிய வசதி இல்லாமல் போய்விட்டால் 3 நோன்புகள் மக்கால நோக்குறேன்னு சொல்கிறீங்க, அதை எப்போ அவர் நோற்றுக்கொள்வார் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் அவருக்கு என்ன செய்யலாம், நோற்றுக்கொள்வதற்கு அவருக்கு சலுகை இருக்குது. பிற 11, 12, 13 என்ன செய்யலாம், அவருக்கு நோற்றுக்கொள்ளலாம். அந்த நாட்கள் நோன்பு நோப்பதற்கு ஏனையவர்களுக்கு ஹராமாக இருந்தாலும், அது நோன்பு நோட்பதற்கு ஹராமாக்கப்பட்ட நாட்கள், பெருநாளுடைய நாட்கள் நோன்பு நோக்கக்கூடாது, தடுக்கப்பட்ட நாட்கள். ஆனால் இவருக்கு மட்டும் என்னது அங்கே சட்டம் சலுகை வரும். இவர் என்ன செய்யலாம், பிற 11, 12, 13 என்ன செய்யலாம், அவங்க அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். அதாவது அப்படி வந்து அவர் தங்க வேண்டி வந்தால் திரும்ப அவர் தவாப் செய்ய வேண்டும். அவர் அப்படி கூடுதலான ஒரு நாள் தங்கிட்டாரு, கூடுதலான இது தங்குறாரு, இப்போ 1 மணி நேரம் 2, 3 மணி நேரம்னா பிரச்சனை இல்லை. அப்படி தங்க வேண்டும் என்று அவர் முன்கூட்டி பிளானில் இருந்தால் அவர் தவாஃபை வந்து பிற்படுத்திக் கொள்வதுதான் சிறந்தது. அப்படி ஒரு நாள் என்று தங்குறது என்பது எனது திரும்ப தவாஃபை செய்ய வேண்டிய ஒரு நிலை தான் உருவாகும். அதே போன்று இன்னொரு கேள்வி கேட்கப்படுது என்று சொன்னால், துல்ஹஜ் 10வது நாள், துல்ஹஜ் 10வது நாளுடைய வணக்கங்களில் வந்து முன்பின் செய்கிறது. இப்போ தவாஃப் என்ன செய்கிறாரு, சூரிய உதயத்துக்கு பிறகு தவாஃபை செய்கிறாரு, இப்படி செய்கிறதுல பிரச்சனை இல்லையாண்டு கேட்குறாரு. நீங்கள் என்ன கவனிக்கணும்னு சொன்னால், 10வது நாளுடைய இபாதத்துடைய அந்த சரியான ஓர்டர், அந்த சரியான அந்த முறை என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. சரியான முறை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது சூரிய உதயத்துக்கு பிறகு லுஹருக்கு முன்னால் கடைசி ஜம்ரால கல் எறிவது, அதற்கு பிறகு ஹதி குர்பானி கொடுப்பது, 3வது முடிய மலிப்பது அல்லது நன்றாக குறைப்பது, அதற்கு பிறகு ஹஜ்ஜுக்குரிய தவாஃப், அதற்கு பிறகு ஹஜ்ஜுக்குரிய சாய். இதுதான் முறை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜில் நிறைய சஹாபாக்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கல்லெறிவதற்கு முன்னால் தவாஃப் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஃபல் ஃபலா ஹரஜ், செய்ய குற்றம் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவன் சொல்ல, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய கல்லெறிவதற்கு முன்னால் முடிய மலித்து விட்டேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து மாறி மாறி செய்தாங்கன்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் குற்றம் இல்லை, தவறு இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்போ எனவே அப்படி செய்தால் தவறில்லை. ஆனால் அந்த சரியான ஒழுங்கு இதுதான், சொன்ன இந்த ஒழுங்கு தான் சரியான ஒழுங்கு. மாறி செய்து விட்டாலும் என்னது, தவறில்லை, குற்றம் இல்லை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு கேள்வி கேட்கப்படுது. ஒரு ஹதி தமத்துல கிரானில் செய்யக்கூடியவர் பணத்தை என்ன செய்கிறாரு, பேங்க்கில் கட்டுறாரு. இப்போ பேங்க்கில் கட்டி விட்டால் அது வந்து கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும் என்று சொன்னால், அவங்க வந்து என்ன நிறைவேற்றுவார்கள். அதில் வந்து நமக்கு மாற்றுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, நம்பிக்கைக்குரியவங்க நிறைவேற்றுவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய 13வது நாள் மகரிபுக்கு முன்னால் என்ன செஞ்சிடுவாங்க, நிறைவேற்றி விடுவார்கள். அதுக்கு முன்னால் என்ன செஞ்சிடுவாங்க, நிறைவேற்றிடுவாங்க. அப்போ எனவே நம்மை பொறுத்தவரையில் நாம் என்ன, ஓகே, நம்மை பொறுத்தவரை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அருமையான சகோதரர்களே, நாம் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அதாவது 10வது நாள் அதாவது ஒருவர் வந்து கடைசி ஜம்ரால கல்லெறிகிறாரு, முடிய எடுத்துட்டாரா, அவர் முதல் இஹ்ராம் வந்து விடுபடலாம், அதுக்கு பிறகு தவாஃப் செய்யலாம், சாய் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. அந்த ஹதி என்பதை, குர்பானி என்பதை அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய 13வது நாள் மகரிபுக்கு வரைக்கும் முன்னால் என்ன செய்யாத அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டால், விளங்கி கொண்டால் சரி. அடுத்த அருமையான சகோதரர்களே, பள்ளியை வந்து மூட போகிறாங்களாம் என்று வந்து சொல்கிறாரு. எப்படி கேள்வி பதில் வந்து கேட்க சொல்கிறாங்க. இப்போ டைமும் நெருங்கி கொண்டு இருக்குது. பெண்கள் சைடில் வந்து எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குதா? அடுத்து என் அருமையான சகோதரர்களே, ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நாங்கள் துல்ஹஜ் உங்களுக்கு தெரியும், முதல் பிறை என்பது
நேற்றிரோடு எனது முதல் பிறை, நேற்று மகரிபோடு முதல் பிறை என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்போ துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது மிகவும் சிறந்த நாட்கள். நமது வாழ்நாளில் மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் நீங்கள் சாதாரணமாக உங்களோட வாழ்க்கையில் அலட்சியமாக இதை கருதாதீங்க. இந்த நாட்களில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வணக்கமும் ஜிஹாதை விட சிறந்தது, ஜிஹாதை விட சிறப்புக்குரிய வணக்கங்கள். அப்போ ஜிஹாதை விட சிறப்புக்குரிய வணக்கங்களாக இருக்கும்போது நாங்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ், நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆன், நாங்கள் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், நாம் செய்கின்ற தர்மங்கள் ஒவ்வொன்றும் ஜிஹாதை விட சிறந்ததாக இருக்கிறது. எனவே இந்த 10 நாட்களில் இரவு வணக்கங்கள், உபரியான தொழுகைகள், உபரியான வணக்கங்கள், சதக்காக்கள், இப்படியான நன்மைகள், அதே போன்று குர்பானி, ஹஜ்ஜிக்கு செல்லாமல் ஊரில் தங்கிவிட்டவர்கள் குர்பானி கொடுப்பது, குர்பானி கொடுக்க நியத்து வைத்தவர்கள் தங்களுடைய முடிகளையோ நகங்களையோ வெட்டக்கூடாது, அதை கொடுக்கும் வரை என்ற இந்த சட்டங்கள், இவற்றையெல்லாம் நாம் என்ன செய்வது, நாம் பேணிக்கொள்வது. என் அருமையான சகோதரர்களை, அரஃபாவுடைய நாளுடைய அந்த நோன்பு, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் ஊரில் தங்கிவிட்டவர்கள் அந்த நாளில் நோக்கக்கூடிய நோன்புக்கு 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது. கடந்து சென்ற ஒரு வருடம், வரக்கூடிய வருடம் 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம் உள்ளது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் வாழ்க்கையில் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக கருதி ரசூலுல்லாஹ் ஜிஹாதை விட சிறப்பு என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாட்களில் தான் இருக்கிறோம். எனவே அதிகமாக இந்த 10 நாட்களை மிகவும் சிறப்பாக கருதி அமல்களில் கவனம் செலுத்துங்க என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.